வணக்கம் நண்பர்களே. இந்தியா அமெரிக்கா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்கான பேச்சுவார்த்தை 2 நாடுகளுக்கு மத்தியில் போயிட்டு இருக்கு. அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஜூலை 9 டேட்டை டெட்லைனாக கொடுத்திருந்தாரு. ஒரு 90 டே பீரியடை எல்லா நாடுகளுக்கும் கொடுத்து ஜூலை 9 முடிவுக்கு வரும்போது நாங்கள் மற்ற நாடுகள் மீது வரி விதிப்பை அதிகப்படுத்த போகிறோம், டேரிஃப்ஸை அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ ஜூலை 9 வரப்போகுது. இப்போ டெட்லைன் பீரியடுக்கு முன்னாடியே நம்மளால் இந்த எஃப்டிஏவை சைன் பண்ண முடியுமா, அல்லது இந்த டெட்லைன் முடிஞ்சு டாரிஃப்ஸ் அமெரிக்கா இந்தியா மேலே அப்ளை பண்ணிடுமா? இந்த கேள்விகள்லாம் இப்போ எழுப்பப்படுது. சரி, இப்போ ஏன் அமெரிக்கா போன்ற ஒரு நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் இந்த வர்த்தகம் சம்பந்தமாக பிரச்சனைகள் இருக்குது? இதற்கான அடிப்படை காரணம் என்ன? இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இதை பற்றி ஒரு ப்ராப்பரான ஐடியா இல்லை. அமெரிக்கா இந்தியா ட்ரேட் வார், அமெரிக்கா சைனா ட்ரேட் வார், இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களே தவிர இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு பேசிக்காக புரியல. இதில் சில கான்செப்ட்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணணும். இதில் ஒரு முக்கியமான கான்செப்ட் எக்கனாமிக் ப்ரொடெக்ஷனிசம். இதை தாண்டி இந்த ட்ரேட் வார்ஸ் வர்றதுக்கு ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்பிங் வேர்ல்டு அண்ட் டெவலப்டு வேர்ல்டு, முன்னேறிய நாடுகள், வளர்ந்து வரக்கூடிய நாடுகள், இந்த 2 நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அரசியல். சரி, இதை நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். முதல்ல எக்கனாமிக் ப்ரொடெக்ஷனிசம். எக்கனாமிக் ப்ரொடெக்ஷனிசம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாடு சர்வதேச வர்த்தகம் அப்படின்னு வரும்போது மற்ற நாடுகளோட வர்த்தகத்தில் ஈடுபடும். அதே நேரத்தில் தன்னுடைய பொருளாதாரம் இருக்கு இல்லையா, இதை பாதுகாக்கிறதுக்காக சில நடவடிக்கைகளை அவங்க எடுப்பாங்க. சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வருவாங்க, சில தடைகளை கொண்டு வருவாங்க. காரணம் என்னன்னா, மற்ற நாடுகளிலிருந்து நம்ம சொந்த நாட்டுக்கு இம்போர்ட்ஸை ஃப்ரீயாக ஃபுல்லாக அலோவ் பண்ணிட்டோம்னா இது நம்முடைய வர்த்தகத்தை பாதிக்கும். நம்ம நாட்டை சேர்ந்த விவசாயிகள், உற்பத்தியாளர்கள், இந்த டொமஸ்டிக் ப்ரொடியூசர்ஸை இது பாதிக்கும். அது இல்லாமல் வெளிநாட்டிலிருந்து நம்ம இம்போர்ட்ஸை ஃப்ரீயாக ஃபுல்லாக அலோவ் பண்ணிட்டோம்னா இதெல்லாம் நம் நாட்டுக்குள்ளே வந்து நம்முடைய மார்க்கெட்டை டம்ப் பண்ணிடும், ஃபுல்லாக நிரப்பிடும். இந்த ப்ராடக்ட்ஸோட நம்முடைய உற்பத்தியாளர்கள் கம்பீட் பண்ண முடியாது, போட்டி பண்ண முடியாது. அதனால நம்முடைய பொருளாதாரத்தை நம்ம ஓரளவுக்கு பாதுகாத்து வைக்கணும். இதற்கு சில நடவடிக்கைகள் தேவை, தேவைப்பட்டால் சில கட்டுப்பாடுகளை கொண்டு வரலாம் அப்படின்ற அடிப்படையில் ஒரு நாடு என்ன பண்ணணும்னா சில கட்டுப்பாடுகளை விதிப்பாங்க. இது எப்படி விதிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேரியர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. பேரியர்னா தடை. 2 விதமான பேரியர் இருக்கு. ஒன்று டாரிஃப் பேரியர், இன்னொன்று நான் டாரிஃப் பேரியர். டாரிஃப் பேரியர் அப்படிங்கிறது வரிகள் இருக்கு இல்லையா, இந்த வரிகளையே தடைகளாக யூஸ் பண்ணுறது தான் டாரிஃப் பேரியர். உதாரணத்துக்கு இந்தியா ஜெர்மனியிலிருந்து ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸை வாங்குறோம்னு வைங்களேன். ஜெர்மனி இந்தியாவுக்கு அதை விற்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு ப்ளூடூத் செட்டை விற்கிறாங்க அப்படின்னு வைப்போமே. இப்போது இந்த ப்ளூடூத் செட் இந்தியாவுக்குள்ள நிறைய விற்பனை ஆயிடுச்சு அப்படின்னா இந்தியாவுக்குள்ள இருக்கிற நிறுவனங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய ப்ளூடூத் ஹெட்செட் இதனுடைய விற்பனை பாதிக்கும். இதற்காக இந்தியா என்ன பண்ணலாம்னா, அந்த ஜெர்மனியிலிருந்து வரக்கூடிய ப்ளூடூத் ஹெட்செட் இருக்கு பாருங்க, இது மேலே விதிக்கக்கூடிய வரியை அதிகப்படுத்தலாம். உதாரணத்துக்கு இந்தியன் ப்ளூடூத் செட் மேலே இருக்க வரி 10% அப்படின்னா வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய இந்த ப்ளூடூத் ஹெட்செட்டுடைய வரியை 30% அல்லது 40% அதிகப்படுத்தலாம். அப்போ என்ன ஆகிடும்னா, இந்த ப்ளூடூத் ஹெட்செட்டை நம்ம ஜெர்மனி கிட்ட இருந்து வாங்கலாம். அது நல்ல ஹெட்செட்டாக இருக்குது, எனக்கு விருப்பம் அதை வாங்கணும்னா நான் வாங்கலாம். ஆனால் நான் அதிகமாக பணம் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். காரணம் என்னன்னா, அதுக்கு மேலே விதிக்கக்கூடிய வரி அதிகம். இந்த கான்செப்ட் தான் இந்த டாரிஃப் பேரியர். இன்னொரு பேரியர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் டாரிஃப் பேரியர். வரி விதிப்பை தாண்டி இன்னும் சில தடைகளை விதிப்பாங்க, இன்னும் சில விதமாக விதிப்பாங்க. இது நான் டாரிஃப். இதில் முக்கியமான கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோட்டா. கோட்டாங்கிறது ஒரு பொருள் இன்னொரு நாட்டிலேருந்து வருது, ஒட்டு மொத்தமாக அந்த பொருள் நம்ம எவ்வளோ வாங்கணும் அப்படின்னு நிர்ணயம் செய்கிறாங்கன்னா அது பேர் கோட்டா. உதாரணத்துக்கு ஜெர்மனியிலேருந்து ப்ளூடூத் ஹெட்செட்டை வாங்கலாம், ஆனால் இவ்வளோ நம்பர் தான் வாங்கணும். உதாரணத்துக்கு ஒரு 10,000 தான் வாங்கணும், அதை தாண்டி வாங்கக்கூடாது அப்படின்னா இந்த வால்யூமில் ஒரு கட்டுப்பாடை கொண்டு வர்றாங்கன்னா அது பேர் கோட்டா. இந்த மாதிரி பேரியர்ஸ் மூலமாக நாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்கனாமிக் ப்ரொடெக்ஷனிசம் இதை அவங்க என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. பல நாடுகள் எக்கனாமிக் ப்ரொடெக்ஷனிசமை ஃபாலோ பண்ணுறாங்க.
ஓரளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வராங்க அப்படின்னா அது பெருசா பிரச்சனை ஏற்படுத்தாது. ஆனா ஒரு அளவை தாண்டி நிறைய கட்டுப்பாடுகளை கொண்டு வராங்க. இதனால ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்குள்ள பொருட்களை நியாயமா விற்பனை செய்ய முடியல, ஃப்ரீயா கம்பீட் பண்ண முடியல, போட்டி போட முடியல அப்படின்ற ஒரு நிலை போதுன்னா அப்பதான் நாடுகளுக்கு மத்தியில் அது பிரச்சனையை கொண்டு வரும், ஒரு ட்ரேட் வாரை கொண்டு வரும். ஓகேங்களா? இதுதான் இந்த எக்கனாமிக் ப்ரொடெக்ஷனிசம். இதை தாண்டி இந்த எக்கனாமிக் ப்ரொடெக்ஷனிசம்ன்ற கான்செப்டை நீங்கள் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கும் டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கும் இடையே நீங்கள் பார்க்கலாம். டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அப்படிங்கிறது இந்தியா, சைனா, பாகிஸ்தான், மெக்சிகோ, பிரேசில் போன்ற வளர்ந்து வரக்கூடிய நாடுகள். இன்னொரு பக்கம் டெவலப்டு கண்ட்ரீஸ், எக்ஸாம்பிள் ஜெர்மனி, ஜப்பான், அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, இவங்கலாம் டெவலப்டு கண்ட்ரீஸ். இந்த டெவலப்டு கண்ட்ரீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு எதிராக எக்கனாமிக் ப்ரொடெக்ஷனிசம் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த பக்கம் டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு எதிராக டெவலப்பிங் கண்ட்ரீஸ் இவங்க எக்கனாமிக் ப்ரொடெக்ஷனிசம் ஃபாலோ பண்ணுவாங்க. இதற்கு சில காரணங்கள் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். டெவலப்டு கண்ட்ரீஸ் பொதுவாக இந்தியா, சைனா போன்ற டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல இருந்து வரக்கூடிய பொருட்களை ஃப்ரீயா அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா இந்தியா, சைனா போன்ற நாடுகளில் சீப் லேபர் ஃபோர்ஸ் கிடைக்குது, நீங்கள் குறைஞ்ச சம்பளத்திலேயே நீங்கள் ஆட்களை வச்சு வேலை வாங்கி பொருட்களை சீப்பாக ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது, லேபர் அட்வான்டேஜ் இருக்குது. இந்த மாதிரி சீப் மேனுஃபேக்சர்ட் குட்ஸை, அதாவது சீப்பான காஸ்ட்டில் மேனுஃபேக்சர் ஆகக்கூடிய அந்த குட்ஸை எங்களுடைய நாட்டில் நாங்கள் ஃப்ரீயாக அலோவ் பண்ணோம்னா எங்கள் நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராடக்ட்ஸால் இந்த ப்ராடக்ட்ஸோட கம்பீட் பண்ண முடியாது, போட்டி போட முடியாது. உங்கள் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து எங்கள் மார்க்கெட்டை டம்ப் பண்ணிடும். அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வருவோம். உதாரணத்துக்கு டேரிஃப் பேரியரோ நான் டேரிஃப் பேரியரான கோட்டாவையோ நாங்கள் அமல்படுத்துவோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. பல ஆண்டுகளாக அவங்க சொல்கிறாங்க. இதை தாண்டி மற்ற குற்றச்சாட்டுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, சைனா போன்ற நாடுகள் சுற்றுச்சூழலை பாதிக்கிற மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, இது தப்பானது. அது இல்லாமல் இவங்க அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இருக்கு பாருங்க, இதையும் அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறது இல்லை. இதை தாண்டி சைல்டு லேபரை கூட அவங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இப்படின்னு அவங்க குற்றம் சாட்டுறாங்க. பல ஆண்டுகளாக அவங்க குற்றம் சாட்டுறாங்க. அதனால டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லேருந்து போகிற ப்ராடக்ட்ஸை அவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக அலோவ் பண்ண மாட்டாங்க. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அதை தாண்டி குவாலிட்டி, ஸ்டாண்டர்ட் அப்படின்னு வரும்போதும் இந்த டெஸ்ட்டை நம்ம பாஸ் பண்ணாதான் நம்முடைய பொருட்களை அந்த நாட்டில் விற்க முடியும். இப்படி ஒரு சவால் இந்தியா போன்ற நாடுகளுக்கு அந்த காலத்துலேருந்தே இருக்கு. இந்த டெவலப்பிங் வேர்ல்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச். சரி, இந்த பக்கம் வருவோம். இந்தியா, சைனா போன்ற டெவலப்பிங் கண்ட்ரீஸ், நாம டெவலப்டு கண்ட்ரீஸை பார்த்து என்ன சொல்லுவோம்னா உங்கள் நாட்டிலேருந்து வரக்கூடிய பொருட்களை நாங்கள் ஃபுல்லாகவோ ஃப்ரீயாகவோ வாங்க மாட்டோம். காரணம் என்னன்னா இந்த டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே நீங்கள் உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்கள் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்க, டெக்னாலஜியை அப்பயே உருவாக்கிட்டீங்க. அது இல்லாமல் எங்களை மாதிரி நாடுகளை நீங்கள் கைப்பற்றி காலனிஸாக வச்சு எங்ககிட்ட இருந்தெல்லாம் நீங்கள் இயற்கை வளங்களை எடுத்தீங்க, எங்களை சுரண்டி தான் நீங்கள் முன்னேறினீங்க. இன்னைக்கு உங்கள் கையில் ஹை டெக்னாலஜி இருக்குது, ஃபேக்ட்ரி சிஸ்டம் மூலமாக நீங்கள் ஈஸியாக ப்ராடக்ட்ஸை உருவாக்குறீங்க, உங்கள் கையில் மிஷின்ஸ் இருக்குது. அப்போ ஒரு பெரிய அட்வான்டேஜை வச்சு எங்களெல்லாம் இவ்வளோ காலம் நீங்கள் டிஸ்கிரிமினேட் பண்ணி தான் இந்த ப்ரொடக்ஷனை பண்ணுறீங்க. இந்த ப்ரொடக்ஷன் வாயிலாக வரக்கூடிய ப்ராடக்ட்ஸை நாங்கள் ஃபுல்லாக வாங்க மாட்டோம். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வைப்போம், எங்கள் நாங்கள் பேரியர்ஸை வைப்போம், டேரிஃப் பேரியர்ஸை வைப்போம், அந்த நான் டேரிஃப் பேரியர்ஸை வைப்போம்னு நாம் அவங்ககிட்ட சொல்கிறோம். உதாரணத்துக்கு ஜெர்மனியிலேருந்து இந்தியாவுக்கு ஒரு ஆடி கார் சேல்ஸ் ஆகுது. ஆடி கார் பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி தான், அதை நம்ம வாங்கலாம் தாராளமாக. ஆனால் அந்த ஆடி காரை நாம் என்ன பண்ணுவோம்னா இந்தியாவில் விற்பனை செய்யக்கூடிய ஒரு மாருதி கார் மேலே விதிக்கக்கூடிய அதே விதியை இந்த ஆடி கார் மேலே நாம் விதிக்க மாட்டோம். ஆடி கார் மேலே நம்ம அந்த வரியை அதிகமாக தான் விதிப்போம். காரணம் என்னென்னா இந்த ஆடி காரை மேனுஃபேக்சர் பண்ணுறது ஜெர்மனி, அது ஹைலி டெவலப்டு ஸ்டேட், ஹை டெக்னாலஜி அவங்க கையில் இருக்குது. பல ஆண்டுகள் முன்னாடியே அவங்க முன்னேறிட்டாங்க. ஸோ இந்த அட்வான்டேஜை வச்சு தான் அந்த ஆடி காரை விற்கிறாங்க. அப்போ அந்த ஆடி காரை நம்ம வாங்க மாட்டோம்னு சொல்ல மாட்டோம், ஆனால் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை அப்ளை பண்ணுவோம். இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டெவலப்டு கண்ட்ரிஸ் நாம மேலே அவங்களுக்கு ஒரு கோபம், நீங்கள் எங்கள் ப்ராடக்ட்ஸை ஃபுல்லாக வாங்க மாட்டீங்க அப்படின்னு.
இப்போ இந்த இந்தியா யூஎஸ் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கான பிளான் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ இங்கேயும் இதே பிரச்சனை இருக்குது. அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் நாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸை நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் அலோவ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இது நமக்கு பெரிய பிரச்சனை. அவங்களுடைய விவசாயிகளுக்கு நிறைய மானியம் கொடுப்பாங்க. அந்த பொருட்களை நாம் வாங்குறோன்னா நம்ம மார்க்கெட்டை அதை டம்ப் பண்ணோம். இந்தியா விவசாயத்தை தான் இன்னும் நம்பி இருக்கு. நம்முடைய விவசாயிகள் அஃபெக்ட் ஆவாங்க. இது ஒரு பிரச்சனை. இன்னொரு பக்கம் அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவிலேருந்து வரக்கூடிய ஸ்டீல், அலுமினியம் இதெல்லாம் நாங்கள் ஃப்ரீயாக எடுக்க மாட்டோம், நாங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்ளை பண்ணோன்னு அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் இந்தியாவுக்கு மேனுஃபேக்சரிங்கில் இருக்கக்கூடிய முக்கியமான ஐட்டம்ஸ். அந்த மார்க்கெட் நமக்கு தேவை. அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்ளை பண்ணாங்கன்னா இது நம்மளை பாதிக்கும். ஸோ இப்படி தான் நம்ம டெவலப்பிங் வேர்ல்டு வர்சஸ் டெவலப்டு வேர்ல்டு ட்ரேடு காம்படிஷன் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்தியாவும் அமெரிக்காவும் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை எப்படி சைன் பண்ண போகிறாங்க, இது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குமா அல்லது டெட்லைனை கிராஸ் பண்ணி சில பிரச்சனைகள் வருமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறதே பேசிக்காக 2 நாடுகளோ அல்லது 2க்கோ மேற்பட்ட நாடுகளோ நாம் இடையே இந்த வர்த்தகத்தை முடிஞ்ச வரைக்கும் பெட்டராக பண்ணோம், முடிஞ்ச வரைக்கும் தடைகள் இருக்கக்கூடாது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்கனாமிக் ப்ரொடெக்ஷனிசமை குறைக்கணும். இந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸ் டெவலப்டு கண்ட்ரிஸ் இடையே பிரச்சனைகள் இருந்தாலும் இதை தாண்டி நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை குறைக்கணும். இதனால 2 பேருக்கும் லாபம் இருக்கும். உங்கள் மார்க்கெட்டை நாங்கள் ஆக்சஸ் பண்ணலாம், எங்கள் மார்க்கெட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுங்கள். இதனால் பொருளாதாரம் பெருகும், வர்த்தகம் பெருகும், இந்த நாடுகளில் இருக்க மக்களுக்கு நல்ல குவாலிட்டியில் பெட்டர் காஸ்ட்டில் நல்ல ப்ராடக்ட்ஸும் சர்வீசஸும் போய் சேரும். அப்படின்ற காரணத்தினால தான் இந்த எஃப்டிஏஸை நாடுகள் சைன் பண்ணுறாங்க. அந்த அடிப்படையில் நாம் இப்போ அமெரிக்காவோட இந்த எஃப்டிஏவை சைன் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நன்றி.